அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு போற இந்த சென்னையில போக்குவரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய இடையூறு தான் இருக்கு. இப்ப நம்ம எங்கேயாவது கார் எடுத்துட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ போகணும்னு யோசிங்களேன். எங்க போறது அப்படிங்கறத யோசிக்கிறத விட கார் எடுத்துட்டு போறோமே அங்க வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் இருக்குமா அப்படிங்கறது தான் யோசிப்போம். அந்த அளவுக்கு தான் பார்க்கிங் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு தீர்வு காண்ற வகையில சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. ஒரு திட்டத்தை இன்ட்ரோ பண்ண போறாங்க. அந்த திட்டம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையோட பல பகுதிகளில் முறையா பார்க்கிங் வசதி இல்ல. மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல கூட சாலையோரம் கார் பைக்கை நிறுத்துற நிலைமை தான் இருக்கு. அதனால போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுறது சென்னையில வாடிக்கையான ஒண்ணுதான். இந்த பிரச்சனையை சரிக்கட்ட தான் புதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க கும்டா என சொல்லப்படும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம். அதாவது வீட்டில இருந்து காரை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம எங்க போறோமோ அந்த பகுதியில எங்க நிறுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி செயலியை அறிமுகம் செய்ய போறாங்க. அந்த செயலியில கார் நிறுத்துற இடத்தை முன்பதிவு பண்ணி வச்சுக்கலாம். நாம குறிப்பிட்ட நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செல்போன்ல அலர்ட் வந்துடும். இந்த சேவை இலவசமா இருக்காதுன்னு அந்தந்த பகுதிக்கு ஏத்த மாதிரி கட்டணம் இருக்கும்னு கும்டா அதிகாரிகள் சொல்றாங்க. மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வாகனம் நிறுத்தும் இடங்களை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கிங் கொள்கைகளை வகுத்த பிறகு இதுக்கான டெண்டர் விடப்படும்னு, இதற்கான வேலைகள் எல்லாம் 2 மாசத்துல முடிஞ்சிரும்னு கும்டா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. முதற்கட்டமா இந்த திட்டம் அண்ணாநகருக்குட்பட்ட பகுதிகளில் சோதனை அடிப்படையில செயல்படுத்தப்பட இருக்கு. அதன் பிறகு சென்னையோட முக்கிய பகுதிகளுக்கும் இந்த திட்டம் கொண்டு வரப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.